அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இனி பார்க்க போகிறது வந்து ஜெயக்குமார் சார் கேள்வியில் மிச்ச கேள்வியை பார்ப்போம். நாங்கள் விட்டது வந்து 25 மட்டும் பார்த்தோம். 25 மட்டும். இப்போ நாங்கள் 26வது கேள்வியை பார்ப்போம். 26வது கேள்வி, குழாய் ஒன்றினூடாக ரோ அடர்த்தியுள்ள பாயானது ஒரு புள்ளியிலிருந்து அமுக்கம் ரோ அடர்த்தியுள்ள பாயின் ஒரு புள்ளியிலுள்ள அமுக்கம் P ஆனது பின்வரும் சமன்பாட்டால் தரப்படும். P சக half rho V squared. நான் விட சொல்லிட்டேன். half P சமன் half K V squared சமன் H rho G என தரப்படும். V சமன் பாயின் கதி, H சமன் மாற்றற்று மட்டத்திலான உயரம், மாறிலி Kயின் பரிணாமம். இது Kயின் பரிணாமம். நான் வந்து வாசிக்கக்குள்ளேயே P சமன் half rho V squaredன்னு சொல்லுவேன். இது வந்து வளமே நாங்கள் படிக்கிற ஒரு சமன்பாடு தான் மெக்கானிக்ஸில், வேர்நிலையின் தேற்றம். அதில் வந்து half rho V squaredன்னு படிக்கிற ஒரு ஃப்ளோவில் நான் கேக்கு ரோன்னே சொல்லிட்டேன். அது தெளிவாகவும் கே தான். அப்போ இதை வந்து டிரெக்டாக நாங்கள் அது படிச்சிருந்த கேயின் பரிணாமம் என்ன, ரோ ml வர்க்கமாக இருக்கும், ml - 3 ஆக இருக்கும். இதான ரோ தின் கீழ் கனவளவு ஆக விட என்ன ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். இன்னும் நாங்கள் அது படிக்கலை. படிக்காமல் நம்ம எப்படி எடுக்கலாம்? ஓகே, ரெண்டு வழியில் எடுக்கலாம். ஒன்று படிக்கலை, இன்னும் கொஞ்சம் சுற்றி ஒன்றுமே தெரியாது, நாம் டிரெக்டாக எடுப்போம். பீட பரிணாமம் வந்து half KV squared பரிணாமத்துக்கு சமனாகும். இந்த இடத்துல ஹாஃபுக்கு என்ன பரிணாமம் இல்லை தானே, அப்போ கேக்கு தான் கேள்வி. அப்போ நாம் எப்படி கேட பரிணாமம் வந்து பீட பரிணாமத்தை V squared பரிணாமத்தால் பிரித்தா சரியாகும். பீட பரிணாமம் என்ன, அதாவது அமுக்கத்தின் பரிணாமம் ml வர்க்கம் T - 2 விசை. அதை பரப்பால் பிரித்தா ml - 1 T - 3 ஆக இருக்கும், T - 2 ஆக இருக்கும், T - 2 ஆக இருக்கும். V squared L வர்க்கம் T - 2. இதில் T - 2 T - போனால் ml - 3 ஆக இருக்கும். அப்படி டிரெக்டாக இப்படியும் எடுக்கலாம். அல்ல அப்படி இல்லாட்டி இதில் பரிணாமத்துக்கு சமனாகும். அப்படி எடுத்தாலும் ஈஸியாக எடுக்கலாம். இதே தான் வரப்போகுது. ஹெச்ரோஜி வந்து அமுக்கம் தானே, நீர் அமுக்கங்கள் ஹெச்ரோஜி நாங்கள் படிப்போம். அப்போ ஹெச்ரோஜியும் ஒரு வகையான அமுக்கம்னு தெரியும், இதுவும் அமுக்கம். ஓகே, அப்போ வேற இன்னொரு டைப்பில் எடுக்கிறேன்டா half mv squared. இது என்ன, இயக்க சக்திக்கான சமன்பாடு. அழுத்த சக்தி வந்து என்ன, mgh ஆக இருக்கும். அப்ப அதுவும் சக்தி mgh. அப்ப இதுவும் சக்தினா அப்ப mm வெட்டுப்பட்டுனா gh பரிணாமம் வந்து V squared பரிணாமத்தை சமனாகும். hg இந்த பரிணாமம் வந்து V squared பரிணாமம் சமனாகும்டா. கேட பரிணாமம் என்ன வரைக்கும், ரோக்கு பரிணாமத்துக்கு சமனாகும். அப்படியே இருக்கும். இந்த சமன்பாடு வந்து சக்தி காப்பு தத்துவத்தோட சம்மந்தப்பட்ட சமன்பாடு தான். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக மெக்கானிக்ஸில் படிக்கப்பீங்க. இப்போ அடுத்து 27வது கேள்வியை பார்ப்போம். 27வது என்ன, ரைட். 27வது, நேர்கோட்டு வழியே பொருள் ஒன்று இயங்கும் போது பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி S ஆனது பின்வரும் சமன்பாட்டால் தரப்படும். S இன் x அடுக்கு சமன் KAT இன் y அடுக்கு. இங்கு A வந்து ஆர்மோடுகள், T வந்து எடுத்த நேரம், K வந்து பரிணாமம் மற்றும் மாறிலியும் குறித்தால் XY இன் பெருமானம். இது வந்து இலகு எடுக்கிற சமன் UT சக half AT வர்க்கம். அப்படி பார்த்தோம்னா UTயில் ஆரம்ப வேகம் 0 எடுத்தோம்னா இது 0 ஆயிரும்.
இப்போ எஸ் சமன் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் தான் இந்த இப்படி தந்திக்கிறாங்க. அப்போ எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும், y வந்து 2ஆக இருக்கும். விட வந்து என்ன செகண்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி. சரி, அப்படி இல்லாமல் எப்படி இருக்கலாம்? RHS சமன் LHS. இது என்ன LHS? அதாவது LHS என்ன? இடது பக்கத்தில் உள்ள பரிணாமம் வந்து வலது பக்கத்தில் உள்ள பரிமாணத்துக்கு சமனாகும். இப்போ S என்ன? இடப்பெயர்ச்சி தானே. அப்போ Lன் எக்ஸாம் அடுக்கு ஆயிடும். RHS என்னத்துக்கு சமனாகும்? K பரிணாமமற்ற ஒரு கணியம். A 6 முடுகல். அப்போ என்ன? LT - 2ஆக இருக்கும். T வையாம இருக்கு. இந்த இடத்துல எப்படி செய்யலாம்? RHம் LHம் சமனாகும். அப்போ L எக்ஸ் வந்து இந்த இடத்துல L வந்து எத்தனைக்கு? 1 தான். இப்போ 1 சமன் எக்ஸ் ஆகிக்கும். அப்போ எக்ஸ் சமன் 1ஆக இருக்கும். இல்லை நாங்கள் சமப்படுத்தினா எக்ஸ் சமன் 1ஆக இருக்கும். வையை சமப்படுத்தினா y என்ன? நாங்கள் இதை எப்படி எழுதலாம்? LTy - 2. இப்போ இந்த இடத்துல y வந்து இந்த இடத்துல இல்லை. ஆகவே என்ன? yன் 0ஆம் அடுக்கு. அப்போ சைஃபர் சமன் y - 2ஆக இருக்கும். y சமன் 2. அப்போ இப்படி லாங் மெத்தட்லையும் எடுக்கலாம். இல்லாட்டி இந்த சமன்பாடு இது படிச்சிருந்தா, இது படிக்கிறதுக்கு தெரிஞ்ச சமன்பாடு ஒன்று தான், இப்படியும் எடுக்கலாம். இது என்ன 27வது 28வது கேள்வி. தடை ஆறினூடாக மின்னோட்டம் I செல்லும் போது தடையில் உண்டாகும் வெப்ப வீதம் P ஆனது வெப்ப வீதம் P சமன் I² ஆறினால் தரப்படும் திணிவு, நீளம், நேரம், மின்னோட்டம், வெப்பநிலை என்பவற்றின் பரிமாணங்கள் முறையே ml, t, I, θ. இது நாங்கள் படித்த இதுதான் தந்திக்கிறாங்க, பரிமாணம் தான் தந்திக்கிறாங்க. ஓகே, அதனால் குறிக்கப்படி ஆறின் பரிமாணம் P சமன், இது வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான், P சமன் I² R. P வெப்ப இழப்பு வீதம், அதாவது வலு. I வந்து மின்னோட்டத்தின் வர்க்கம், R வந்து தடை. அப்போ R பரிணாமம் வந்து எப்படி இருக்கும்? P/I² பரிமாணத்துக்கு சமனாகும். சரி, P/I². இது என்ன? P என்ன? வலு. வலு என்ன? சக்தியின் கீழ் நேரம். சக்தி என்ன? விசை தர தூரம். அப்போ mLT - 2. இது என்ன? விசை. விசை தூரத்தில் பிரிக்கினா சக்தி -2 -2 அது நேரத்தில் பிரிச்சா -3ஆக இருக்கும். I வர்க்கமாகவே இருக்கும். இப்போ என்ன விட தீட்டா வாரது வந்து வராது. வெப்பநிலையோட சம்மந்தப்படுதுன்றா தீட்டாவோட சம்மந்தப்பட்டது ஒரு ஒன்று தான். ஆகவே ஒன்றாவது விட அப்படி போடுதல் பண்ண இயலாது. வெப்ப இழப்பு வீதமாக இருந்தாலும் அது சக்தி இழப்பு வீதம் தான். ஏன்னா வெப்பம்னா சக்தி, அது சக்தி இழப்பு வீதம்னா வலு. சக்தி இழப்பு வீதம். வீதம்னா என்ன? ஒரு கணியத்தை நேரத்தால் பிரித்தா வீதம். அப்போ வெப்ப இழப்பு வீதம், சக்தி இழப்பு வீதம், சக்தியின் கீழ் நேரம், வலு. ஓகே, அப்படி பார்த்தோம்னா விட ஃபர்ஸ்ட் போட்டாக்க யார்? விட வந்து வரும் வந்து என்ன? 3I - 2. தேர்ட் ஆன்சர் பொருத்தம். மூணாவது ஆன்சர் தான் சரி. இது தீட்டாவை போட்டாக்கள் வந்து வெப்பம், ஆகவே இதில் வெப்பநிலை சம்மந்தப்படணும்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஓகே, அப்படி எப்படி போட்டிங்கன்னு தெரியல. அப்படி போட்டாக்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க பார்ப்போம். T வெப்பநிலையில் உள்ள ஒரு கருப்பொருளினால் காணப்படும் அளவு பரப்பலுக்கான சக்தி காணல் வீதம் E ஆனது E சமன்
டி டீயின் 4ஆம் அடுக்கு தரப்படும். தேப்பானின் மாறிலி சிக்மாவை தேப்பானின் மாறிலின்னு தந்திக்கிறாங்க. இது வந்து ரேடியேஷனில் படிக்கிற ஒரு சமன்பாடு தான். இதில் பரிணாமம் தான் கிடைக்கும். ஓகே, ஈன சக்தி தானே, சக்தியின் கீழ் டி கணம் பின் பரிணாமம் போட்டோம்டா வரும் எப்படி, ml வர்க்கம் t-2 இன் கீழ் டி. டீட்டா டீன்னு என்ன, இந்த இடத்துல வெப்பநிலைன்னா டீட்டா. இந்த இடத்துலையும் டீ போட்டு சமன்பாடை வித்தியாசமாக மாற்ற இல்லை, ஆனால் டீட்டா தான் போடணும். விட வந்து எப்படி, விட இல்லை போல. ஃபோர்த் ஆன்சர் போட்டிருப்பீங்க, ஃபோர்த் ஆன்சர். ஆனால் ஃபோர்த் ஆன்சர் போல. ஏன், இது வந்து ஈன்னு சொல்கிறது நான் வளமையாக எடுக்கிற சக்தி இல்லை, அவங்க தந்திக்கிறாங்க. எப்படி, சக்தி காலல் வீதம். ஓகே, அப்போ சக்தி காலல் வீதம்னா இதை நேரத்தால் பிரிக்கணும். ஆகவே t-3. அப்படி பார்த்தா என்ன விட வரும், தேர்ட் ஆன்சர். அதுவும் போட்டிருக்கலாம், தேர்ட் ஆன்சரும் வராது. ஏன், ஃபஸ்ட்டில் வாசியம் அலகு பரப்பளவிற்கான சக்தி காலல் வீதம். இப்போ அலகு பரப்பளவுன்னு என்ன, வலுவின் கீழ் பரப்பளவு. அப்போ அதில் எல் வர்க்கம் வரும். ஆக இது ஃபுல்லாக போல் விட வந்து இந்த எல் வர்க்கம் வராது. ஏன், பரப்பளவு பிரித்து பட்டிருந்தானே. ஆகவே எல் வராதது எது, செகண்ட் ஆன்சர் தான் பொருத்தம். ரெண்டாவது ஆன்சர் தான் சரி. 3, 4 போட்டு இருந்தால் கொஞ்சம் கேள்வி ஒழுங்காக வாசிக்கணும்னு தேவை. 30வது ஒரு திணிவு எம் மில் விசை தாக்குதலால் ஏற்படும் ஆர்முடுகள் ஏ ஆனது F = K1 M சக K2 A எனும் சமன்பாட்டினால் குறிக்கப்படுகிறது. இங்கு K1 K2 என் மாறிலிகள், K1 சக K1 தர K2 இனால் குறிக்கப்படுவது. F7 MA. இப்போ இதில் M வந்துச்சுன்னா K1 வந்து A ஆக இருக்கும், இதில் A வந்துச்சுன்னா K2 வந்து M ஆக இருக்கும். ஆகவே K1 K2 பிரிக்கினா MA விசையாக இருக்கும். விட வந்து 5வது. இப்படி தான் எடுக்கிறேன். இதுக்கும் பரிணாமம் இது செய்கிறேன். எப்படி செய்யலாம், 5வது. ஓகே, இல்லை எழுதி காட்டணும்னா எப்படி காட்டலாம்டா, எஃப்ட பரிணாமம் வந்து K1 எம்ட பரிணாமத்துக்கு சமனாயிருக்கும், K2 ஏட பரிணாமத்துக்கு சமனாயிருக்கும். 3 பரிணாம ரீதியாக சரி. K1 கீழ் பெருக்கல் தானே, பெருக்கின K1 பரிணாமம் FOM, K2 பரிணாமம் FOV, எப்படி வரும், FOV M FOV A MA பெருக்கின F தான் வரும். எப்படின்னு சுற்றி வளைச்சு எடுக்கலாம், தேவையில்லை. டிரெக்டாகவே எடுக்க தெரிஞ்சுக்கணும், பழகி இருக்கும். இப்போ 31 P தானே, P A மைனஸ் T வர்க்கம் ஓவர் BX எனும் சமன்பாட்டில் PXT, P அமுக்கம், X தூரம், T நேரம் குறிக்கப்படின் A over B
பரிமாணத்தை ஒத்த பௌதிக கணியம். ஓகே, இது எப்படி ஏட தனித்தனியாக காண்றதை விட டிரெக்டாக காணணும். பீட பரிணாமம் எதுக்கு சமனாய்க்கும்? ஏ ஓவர் பி எக்ஸ்ட பரிணாமத்துக்கு சமனாயிருக்கும். ஏன்? இந்த இடத்துல கூட்டப்பட்டாலோ கழிக்கப்பட்டாலோ பரிணாமங்கள் சமனதாயிருக்கும். ஏட பரிணாமம் டி ஸ்கியார்ட பரிணாமம் சமனாயிருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஏண்டு தனியாக போடலாம். அப்போ ஏஓ பி தானே. அப்போ ஏஓ பீட பரிணாமம் எப்படி வரும்? பிஎக்ஸ், அதாவது அமுக்கத்திலையும் தூரத்திலையும் பெருக்கத்தில விடையாக இருக்கும். அமுக்கமும் தூரமும் பெருக்கினா முதலாவது விசை வருமா? வராது. பரப்பிழுவை, பரப்பிழுவைன்னா என்ன படிக்கல. ஓகே, சக்தி, சக்தினா என்ன? விசை தர தூரம் தான் சக்தி. அமுக்கம் தர தூரம் சக்தியா? அமுக்கம் தர கனவளவு தான் சக்தி. ஆகவே வராது. அமுக்கம், அமுக்கம் தர தூரம் எப்படி அமுக்கத்தும் சமனாய்க்கும்? வராது. உந்தம் வரலாமா? பார்ப்போம். உந்தம் என்ன? எம்பி. அவ உந்தத்துக்கு வந்து எப்படி இதுக்கு மேல காணும். அப்போ நமக்கு டவுட் என்ன? 2 5 இது அமுக்கத்துக்கு தரை எல் ஆக விட வரப்பது எம் எல் எல் இல்லை எம்டி மைனஸ் 2 ஆக இருக்கும். எம்டி மைனஸ் 2 ஆக இருக்கும். சரிதானே? விசையின் கீழ் பரப்பு தான் அமுக்கம். அதை இதால் பின்ன விசையின் கீழ் நீளம். இப்போ எஃப் எல்லாமே இருக்கும். இதுக்கு இன்னொரு மறுபடி சொல்கிறேன்டா, எஃப் ஓவர் எக்ஸ். சரிதானே? பீனா எஃப் ஓவர் எக்ஸ் வர்க்கம். இப்போ எக்ஸ் எஃப் ஓவர் எல் அல்லாட்டி எஃப் ஓவர் எக்ஸ் பரிணாமத்துக்கு சமனாயிருக்கும். அப்போ இதுதான் பரிணாமம். இப்போ உந்தத்துக்கு என்ன? எம்பி தானே. ஆகவே எம்எல் டி மைனஸ் 1. இது சமன் இல்லை. ஆக விட வரும் என்ன? பரப்பிழுவை. பரப்பிழுவை தான் வரணும். மீதி 4 வராட்டி 2வது தான் வரணும். பரப்பிழுவைனா என்ன? பரப்பிழுவைக்கு வந்து நம்ம இதில் படிக்கிறது தான் எஃப் சமன் விசைக்கு நாங்கள் ஒரு கோவை எடுப்போம். பரப்பிழுவை தர நீளம். இதுதான் பரப்பிழுவை. இது நீளம், தொடுகை நீளம். அப்போ பரப்பிழுவையோட பரிணாமம் எப்படி இருக்கும்? எஃப் ஓவர் எல்லின் பரிணாமத்துக்கு சமனாயிருக்கும். எஃப் ஓவர் எல்ட பரிணாமம் தான் பியின் எக்ஸின் வர்க்கத்தில் பரிணாமம் ஆயிக்கும். இதில் பரிணாமம் ஆயிக்கும். ஆகவே இந்த இடத்துல மேற்பரப்பு இழுவையிட பரிணாமம் தெரியாட்டி செய்ய இயலாதாண்டா இல்லை. மிச்ச 4 எடுத்தால் பரிணாமம் பெஸ்ட் 1 3 4 சமன்பாடை வச்சே பரிணாமம் காணாமல் வராதுன்னு வெட்டலாம். உந்தத்தையும் காண்றதுக்கு தான். ஓகே, ரைட். அடுத்து 32. பரிமாண பகுப்பின் போது பெறப்படாத பண்பு, பெற முடியாத பண்பு. ஓகே, ஏ வந்து என்ன தந்திக்கிறாங்க? சமன்பாடு ஒன்றில் இடது பக்கத்தின் அலகு வலது பக்கத்தின் அலகுக்கு சமன். அலகு சமனாய்க்குமா? பரிமாண பகுப்புல வந்து பரிமாணங்கள் தான் சமனாய்க்கலாம், அலகு சமனாய்க்காது. அது ஏண்டா? சில நேரம் கோணங்கள் சம்பந்தப்பட்ட வார நேரம் இங்கிட்டு பக்கம் ரேடியன் வரும், அங்கிட்டு ரேடியன் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே பரிமாண பகுப்புல அலகு சமனா இருக்கும்னு சொல்றது வந்து பிழையானது. அலகு சமனா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, பரிமாணம்தான் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே ஏ வராது. பி, அலகுகளை கொண்ட ஒவ்வொரு பௌதிக கணியமும் பரிமாணம் உண்டு. பிழை. ஏன்?
ரேடியண்ட் அலகு இருக்கி ஆனால் அதுக்கு பரிமாணம் இல்லை, கோணத்துக்கு பரிமாணம் இல்லை. ஆகவே பியும் வராது கூற்று போல. சி, இரு பௌதிக கணியங்கள் அலகுகள் சமனாக இல்லாமல் இருப்பினும் அவற்றின் பரிமாணங்கள் சமனாக இருக்க முடியும். சரிதானே அந்த கூற்று? அலகுகள் சமனாக இல்லாட்டிலும் பரிமாணங்கள் சமனாக இருக்க முடியும். ஓகே, அது சரி. ஏன்? அதுக்கு உதாரணம் சொல்றதுதான் விசை திருப்பம். விசை திருப்பத்துக்கு என்ன கோவை? விசை தர தூரம். அதோட அலகு என்ன? நியூட்டன் மீட்டர் தான், ஜூல் அல்ல. ஆனா சக்தி விசை தர தூரம் நியூட்டன் மீட்டர், அதை நாங்கள் பாவிக்கிறது ஜூல்ண்டு. அத சக்தியோட அலகு என்ன? ஜூல் தான். ஆனா விசை திருப்பத்திர அலகு நியூட்டன் மீட்டர் தான். ஆனா ரெண்டு பரிமாணமும் சமன், அலகுகள் வேற வேற. அதான் சொல்றாங்க, அலகுகள் சமனாக இல்லாமல் இருப்பினும் அவற்றின் பௌதிக கணியங்கள் சமனாக இருக்க முடியும். சி, இப்போ இதில் கேள்வி என்ன? பெற முடியாத பண்பு தானே. ஆக ஏயும் பியும் தான் வரும். நாலாவது விட சரி. அடுத்து 33. பின்வரும் கூற்றுகளை கருதுக. யங்கின் மட்டின் பரிமாணம் ml-1 t-2. பரப்பிழுவின் பரிணாமம். ரைட். ஏ, யங்கின் மட்டுனா என்ன? யங்கின் மற்றும் அமுக்கத்திலையும் வந்து ஒரே பரிமாணம். யங்கின் மட்டு, அமுக்கம், தகைப்பு, இந்த மூணு வந்து ஒரே அலகு பரிணாமமுடைய கணியங்கள். அதாவது யங்கின் மட்டிற்கு படிக்கிற ஒரு சமன்பாடு தான் FL/AE. விசை தர அதோட நீளம், அதோட பரப்பளவு, குறுக்குவெட்டு பரப்பளவு, நீட்சி. இது எல்லும் ஈயும் வந்து ஒரே அலகு, ஒரே பரிணாமம் தானே. ஆகவே F/A அமுக்கமாக இருக்கும். அமுக்கத்திர பரிமாணத்தை சமனாயிக்கும். ஆகவே என்ன? அமுக்கத்திர ml-1 t-2. ஆகவே ஃபர்ஸ்ட் வந்து சரி. பி பார்ட் என்ன? பரப்பிழுவின் பரிணாமம். ஓகே, இது நாங்கள் கண்டேதான். விசையின் கீழ் தூரம். ஆகவே ரெண்டாவது சரிதான். ஏன்? mt-2 இருக்கும். சரி. உராய்வு குணகம் ஒரு பரிமாணமற்ற கணியம். உராய்வு குணம் வந்து ஒரு பரிணாமமற்ற கணியம், அதுவும் சரி. ஏன்? F=μr. F=μr. ஆர்ன்னு சொல்றதும் ஒரு விசை, எஃப்னு சொல்றதும் ஒரு விசை. அப்ப உராய்வு குணகம் வந்து ஒரு அலகு பரிணாமமற்ற ஒரு கணியம். உராய்வு விசை எப்படி பார்க்குறேன்டா? தான் உராய்வு விசை அல்ல, எல்லை உராய்வு விசைக்கான கோவை. இந்த எஃப் வந்து சும்மா விசையில், உராய்வு விசையில், எல்லை உராய்வு விசை. இது வந்து ஆறாக இருக்க, ஆர் வந்து எம்ஜிக்கு சமனாக இருக்கும். இந்த இடத்துல வந்து வலது பக்கம் தாக்கினால் உராய்வு விசை வந்து அதோட தொடு மேற்பரப்பில் தாக்கும். இந்த ஆர் வந்து செவ்வன் மறுத்தாக்கத்துக்கு மியூண்டு பெருக்கத்தில் வந்து எல்லை உராய்வு விசை தாக்கும். இந்த மியூக்கு வந்து ரெண்டு தொடு மேற்பரப்புலையும் தான் இந்த மியூ வந்து தங்கும். ஓகே, மியூ உராய்வு எல்லை உராய்வு விசை வந்து அது தொடு மேற்பரப்பின் பரப்பளவில் தங்காது. அப்படியான கான்செப்ட்லாம் இருக்குது. அதை பார்ப்போம், அது மெக்கானிக்ஸில் பார்க்கலாம். அடுத்து 34வது கேள்வி. ஆகவே ஏபிசி எல்லாம் சரி. 5வது சரி. 34வது. சுருளி மாறிலி, அதாவது வில் மாறிலியை தான் சொல்றாங்க, உடைய
சுருளிவில் எம் இருந்து எம் திணிவுடைய பொருள் தொங்கவிடப்பட்டுள்ளது. பொருளினது வீச்சம் ஏயுடன் நிலைக்குத்தாக அலைகிறது. அலைவு காலத்தின் மீடிடம் தந்துக்கிறாங்க. நான் அழிக்கிறேன். இது கூரையில் ஒரு வில் ஒன்று தொங்க விட்டு ஒரு பொருள் எம் திணியோட பொருள் ஒன்று தொங்க விட்டிட்டாங்க. இந்த பொருள் வந்து இந்த ஏண்டு ஒரு பீச்சத்தில் அசையுது. மேலே கீழே இழுத்து விட்டு அசையும் மேலே கீழே. இதில் வந்து நான் படிக்கிற ஒன்று தான் விசைக்கான சமன்பாடு KE. இதில் வந்து எம்முன்ற ஒரு நிறைத்தாய், அதாவது திணிவு இருந்துச்சுன்னா நிறை வந்து என்ன எம்ஜியாக தானே இருக்கும். அந்த எம்ஜியை சமப்படுத்துகிற அளவுக்கு அந்த E வந்து கூடும். திணிவு கூடக்கூடும், அதாவது விசை கூட்ட இந்த ஸ்ப்ரிங் வந்து அதிகரிக்கும். K வந்து ஒரு மாறிலியாக இருக்கும். ஆக விசைக்கு நேர்விகித சமனாக இருக்கும் நீட்சி. ஓகே, அந்த சமன்பாடு இப்போ இது எங்களுக்கு தேவையில்லை. அவங்க தந்திக்கிறத பார்ப்போம். எஃப் சமன் CMX Kயின் Y Aயின் Z. சரிதானே? XY Z கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் நாங்கள் RH சமன் LHன்னு பார்க்குறோம். டிரெக்டாக செய்வோமே. எஃப்க்கு என்ன T-1 இருக்கும். சி வந்து என்ன தந்திக்கிறாங்க? சி வந்து பரிமாணமற்ற ஒரு மாறிலி. ஓகே, அப்போ 1. எம்முன்னா என்ன? திணிவு. எம்மின் எக்ஸாம் அடுக்கு. கேண்டா என்ன? கேட பற்றி நம்ம வந்து இதை வச்சு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி வச்சு பார்க்கணும்? இந்த சமன்பாடு எல்லாம் தெரியாட்டிலும் இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்கள் இதை வீடியோ நிப்பாட்டி இந்த கேள்வியை செய்யணும். ஸ்பீடாக செய்ய பார்க்கணும். ரைட், கேட பார்த்தா என்ன? FOE எக்ஸாம். அப்போ எஃப்னா என்ன? MLT-2 ஓவர் விசையின் கீழ் நீளம். விசையின் கீழ் நீளம்னா என்ன? மேற்பரப்பில் வைக்கும் அதுதானே. ஓகே, இதில் வையா மடுக்காக இருக்கும். அடுத்து A குறுக்கு வெட்டு பரப்பளவு இல்லை, இதில் வீச்சம். ஆகவே எல்லின் Z. அப்போ நாம் இதில் பார்த்தோம்னா வெட்டுப்பற்றும். அப்போ எம்மின் மேலுள்ள எல்லும் கீழுள்ள வெல்லும் வெட்டுப்பட்டா எம்ட X + Y. அடுத்து T -2Y. L Z. இந்த இடத்துல L வந்து இல்லை. ஆகவே X வந்து 0. X 0. X 0. X 0 இல்லை, 1 0. ஓகே, இது Z. சாரி ரைட். Z வந்து 0 இருக்கும். Z 0 5 மட்டும் வராது. ஓகே, கண்டு வேலையில். Y 2Y -2Y வந்து -1க்கு சமனாய்க்கும். ஆகவே Y வந்து என்னதுக்கு சமனாய்க்கும்? ½ சமனாய்க்கும். எப்படி? 1 சமன் -2Yக்கு சமனாய்க்கும். அப்போ Y சமன் 1/2 ½. ஓகே, அப்போ X என்ன வாய்க்கும்? எக்ஸையும் எம்னு வந்து என்ன? 0 தானே. அப்போ எக்ஸையும் வையும் கூட்டினா 0 ஆகிக்கும். அப்போ இது ப்ளஸ் ரெண்டா -½ வந்து வந்துச்சுன்னா சரியாயிக்கும். விட வந்து என்ன? X -½ + ½ 34 கேள்வி. -½ + ½ 0. 4வது ஆன்சர் பொறுத்தும்.
4வது பொருத்தம். இப்படி விடையை கண்டுட்டு போயிடலாம். இதை நாங்கள் சமன்பாடை ஒழுங்குபடுத்தினா எஃப் சமன் என்ன வைக்கும்? சி எம் எக்ஸ் என்ன -12 தானே, -12 கே ½ ஏட என்ன சைஃபர், ஏட சைஃபர் என்ன அர்த்தம்? 1. ஆக அந்த 1க்கு 1 போட அமைக்கலாம். எஃப் சி ½ என்ன கீழே, கே எம் ½ முழுவதின் ½ போட்டோம்னா ரூட்டாக மாறி. இது விளங்கிச்சா? ரைட். நாங்கள் படிக்கிறது தான் டி சமன் 2πf 2π/f டி சமன் 2π/f. அப்போ எஃப் சமன் எஃப் சமன் 2π/t ஆக இருக்கும். ரைட். எஃப் சமன் 2π/t ஆக இருக்கும். நாங்கள் டீக்கு தான் ஒரு கோவை, நாங்கள் டீக்கு நாங்கள் பார்க்குறது அலைவு காலத்துக்கு வந்து நாங்கள் சவுண்டில் படிக்கிறது தான். இதில் வந்து 2π m/kன்னு படிப்போம். இப்போ அதில் தலைகீழ் பெருமானம் தானே, தலைகீழா டி தெரியுமா எங்களுக்கு? அது 2π இதால் பிரித்தா சரியாயிருக்கும். ஆகவே சி சமன் 1 ஆயிருக்கு. இப்போ எஃப் சமன் k/m ஆக இருக்கும். கொஞ்சம் பார்ப்போம். சாரி, இந்த இடத்துல பொழைச்சிட்டு டி சமன் இந்த சமன்பாடு போல் டி சமன் 1/f தானே, அதாவது அலைவு காலத்தில் தலைகீழ் தான் மீண்டிட இப்படி தான் வரும். அப்போ நாம் இது வந்து நாங்கள் சவுண்டில் படிக்கிற ஒரு சமன்பாடு, இது வந்து சவுண்டில் படிக்கிற ஒரு சமன்பாடு. ஆகவே நம்ம அப்போ எஃப்க்கு சமன்பாடு பார்த்தோம்னா எஃப்க்கு சமன்பாடு எப்படி வரும்? நாங்கள் ஏற்கனவே கண்டோம். சி சமன் √k/m k/m. இதில் நாங்கள் இதன்படி நாங்கள் எஃப்க்கு ஒரு சமன்பாடு பார்த்தோம்னா 1/2π √k/m ஆக இருக்கும். இந்த இடத்துல சி சமன் என்ன வைக்கும்? இந்த இடத்துல சி சமன் 1/2π ஆக இருக்கும். சி வந்து ஒரு அலகு பரிமாணமற்ற கணியம் தான், இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் விட கண்டுட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சவுண்டில் படிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லித்தரேன். 35வது பி சமன் இந்த கேள்வி பார்த்த மாதிரிக்கு இது வந்து 31வது கேள்வியோட கொப்பி தானே? ஓகே. ஆக 35 வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரியா? நான் 31ல் பார்த்தோம் மேற்பரப்பு இழுவை, மேற்பரப்பு இழுவையிட பரிணாமம் கேட்கிறாங்க mt - 2.
சரி ஓகே 36 XYZ எனும் 3 பௌதிக கணியங்களில் தொடர்புடைய சமன்பாடுகள் தரப்பட்டிருப்பின் ABC பரிணாமங்கள் ஆகும். பின்வற்றின் பரிமாணங்கள் சமனில்லாதது கேட்டிருக்காங்க. X சமன் AY பிளஸ் B tan theta இல்லை B tan CZ. இந்த இடத்துல XY எனும் 3 பௌதிக கணியங்கள், Xம் Y Z பௌதிக கணியங்கள். ABC ஒரு மாறிலி ஆகும். பின்வருவற்றில் பரிமாணங்கள் சமன் இல்லாதது. எக்ஸிடையும் பீனதும் பரிமாணங்கள் சமன். ஏன்? எக்ஸிட பரிணாமம் சமனாயிருக்கும் பீட பரிணாமம். ஏண்டா டேன் தீட்டாக்கள் என்ன வரப்போது? ஒரு கோணம். டேன் தீட்டா டேனுக்கு அடுத்ததோ ஒரு கோணம் வரும். டேன் தீட்டான்னு சொல்றது ஒரு நம்பர் ஆகிக்கும். டேன் தீட்டான்னு நாங்கள் மடக்கில் என்னத்தை தேடுவோம்? ஒரு நம்பர் தானே வரும். அப்போ நம்பர்னா என்ன? பரிணாமம் இல்லாத ஒரு கணியம். அப்போ எக்ஸிட பரிணாமம் பீட பரிணாமத்துக்கு சமனாக இருக்கும். சமன் இல்லாதது கேள்வி. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. செகண்ட், ஏனதும் X ஓவர் Y ஏனதும் XOY சமனானது. டிரெக்டாகவே விளங்கும். ஏனதும் XOனதும் சமனானது. ஏன்? எக்ஸிடையும் AYடையும் பெருக்கம் சமனாய்க்கும்டா. ஏட XOY பரிமாணத்துக்கு சமனாய்க்கும். ஆக வராது. சீனதும் Z மைனஸ் Y சீனதும் Z. சீடையும் செட்டையும் என்ன? கோணத்தில் பரிணாமம். கோணம் என்ன? பரிணாமம் இல்லாதது. அப்போ சீடையும் ஜெட்டையும் பரிமாணம் ஒன்றாக இருக்கும். ஏன் பரிமாணம் இல்லாட்டி நாங்கள் ஒன்றுன்னு நான் எடுக்கிறேன். ஒன்றாக இருக்கும்டா. சீட பரிணாமம் Z 1/Z பரிமாணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே மூணாவதும் சரி. ஆகவே வராது. இந்த கேள்விக்கு வராது. நாலாவது, CZடையும் Yடையும் CZ என்ன? ஒரு பரிமாணம் இல்லாதது. வைட பரிணாமம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சொல்ல இல்லாது தானே. ஆக டவுட் தான். அஞ்சாவது, வைடையும் வைடையும் BOAD அது சரி தானே. ஏன்? BAY பரிணாமம் பீட பரிணாமத்துக்கு சமனாய்க்கும். ஏன்? இதில் பரிணாமம் இதில் பரிணாமத்துக்கு சமனாய்க்கும். இது ஒன்றாக இருக்கும். ஆகவே சரி. இப்போ வைடையும் BOAடையும் சரி. அப்போ இதுவும் வராது. அப்போ இதெல்லாம் என்ன? நான் புள்ளடி போட்டதெல்லாம் சமனான பரிமாணம் முடியாது. நாலாவது ஏன் கேள்விக்குறி போட்டேன்டா? சில நேரம் அதுவும் சமனாகவும் இருக்கலாம். நாலாவதும் சமனாக இருக்கலாம், சமன் இல்லாமலும் இருக்கலாம். ஆகவே தான் நாலாவதுக்கு ஒரு கேள்விக்குறி போட்டேன். ஆகவே நாலாவது தான் விட. ஏன்? வை ஒரு பரிமாணம் இல்லாத ஒரு கணியமாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? பௌதிக கணியம்னு சொல்றதால கணியங்கள் XYZ ஓகே. வை ஒரு பௌதிக கணியமாக இருந்தாலும் பரிமாணம் இல்லாத கணியமாக இருந்துச்சுன்னா இதுவும் என்ன சரின்னு வந்திக்கும்.
பெஸ்ட் 1 2 3 5 வராது, 4வது வரலாம். ஆகவே 4வது தான் விட. விளங்கிச்சா? ஆகவே இந்த கேள்வி ஃபுல் இதையும் பார்க்க தான் வேணும். 37வது 37 இந்த கேள்வியில் 30 எத்தனை மட்டும் செய்யலாம் பார்ப்போம். டைமை பார்ப்போம். 37வது கேள்வியோட முடிப்போம். பிசுக்குமை குணகத்தின் SI அலகு. SI அலகு பிசுக்குமை குணகம். பிசுக்குமை குணகத்துக்கு நாங்கள் படிக்கிறது தான், அதுவும் விசையோட சம்மந்தப்பட்டது தான். விசை பிசுக்குமை குணகம்னா நீரில் தாக்குற ஒரு விசை, உராய்வு விசை மாதிரி. அப்போ பிசுக்குமை குணகம், அப்போ உராய்வு விசைக்கு தான் நாங்கள் சமன்படுவோம். பிசுக்குமை விசை அது வந்து பிசுக்குமை குணகத்தோடையும் அடுத்து அதில் தட்டின் பரப்பளவு, அதாவது இது ஒரு குழாய் இல்லாட்டி இது ஒரு நீர் தேக்கம். குழாய்க்குள்ள நீர் தேக்கி வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு தட்டு, இந்த தட்டை வந்து இழுத்துக்கிட்டு போகிறோம், ஒரு விசை கொடுத்து இழுக்கிறோம். அந்த விசைக்கு எதிராக ஒரு உராய் விசை தாக்கும். அதில் மேற்பரப்பில் தாக்கும், மேலையும் தாக்கும் கீழையும் தாக்கும். அப்போ அந்த விசை வந்து என்னத்துக்கு, பரப்பளவு கூடினாலும் உராய் விசை கூடும், பிசுக்கு விசை கூடும். இன்னொன்று அதில் வேகம் கூடினாலும் பிசுக்கு விசை கூடும். இன்னொன்று வேகம் கூடினாலும் கூடும் நான் சொன்னேன். வேகப்படித்திறன்ல தங்கும். வேகப்படித்திறன் படித்திறன் சொல்றது என்ன, நீளத்தில் பிரித்தால் படித்திறன். இப்போ F = பிசுக்குமை குணகம் AV/L தான் இந்த சமன்பாடு. இது வந்து நாங்கள் ப்ரொப்பில் படிக்கிறது. இப்போ இப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு இதர அலகு தான் கேள்வி, நியூட்டன். இப்போ இது என்ன, பரப்பளவு, இது நீளம். ஆகவே இல்லை பரப்பளவு L வர்க்கம் தானே, L. இப்போ சிக்மா வரப்போது எப்படி, F/VL. ஏன் இதுலேயும் L வர்க்கம் Lன்ற இல்லை, நான் டிரெக்டாகவே எடுத்துட்டேன். பரிணாமத்துக்கு சமனாயிக்கு. அப்படி பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் செகண்ட் -1 மீட்டர். ஆகவே நியூட்டன் மீட்டர் -2 செகண்ட். ஆக என்ன விட நியூட்டன் செகண்ட் மீட்டர் -2, நியூட்டன் செகண்ட் மீட்டர் -2 4வது. இதில் வந்து நான் இதை நல்லா டீப்பாக விளக்கப்படுத்தலை. இது டீப்பாக விளக்கப்படுத்தினாலும் விளங்குமோ தெரியல, விளக்கப்படுத்தின விளங்கும். அது டீப்பாக விளக்கப்படுத்த தேவையில்லை. அது வந்து ஒவ்வொன்றா டீப்பாக போக்கள தான் அது ஃபுல் சமன்பாடு என்னென்ன உங்களுக்கு கிளியராக விளங்கும். சமன்பாடுனா என்ன, எஃப் அந்த விசை, அந்த விசை வந்து இந்த குணகத்திலையும் தாக்கும், பரப்பளவுலையும் தங்கும். இன்னொன்று வேகப்படித்திறன், இதை வேகப்படித்திறன்னு சொல்லுவாங்க. இந்த வேகப்படித்திறன்லேயே தங்கும். நேர்விகித சமன் படிச்சுட்டு இதை வந்து ஒரு மாறிலியாக எடுப்பாங்க. இந்த மாறிலி வந்து ஒவ்வொரு பாய்க்கும் மாறுபடக்கூடியது. இந்த மாறிலி, அந்த மாறிலிக்கான அலகு தான் கேட்டிருக்காங்க. நாங்கள் இந்த சமன்பாடு மூலம் இந்த அலகை வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். 4வது விடை சரியாக இருக்கும். மீதி வினாக்களை அடுத்த வீடியோவில் இப்போ சந்திப்போம்.